வணக்க மக்களே! யாராக இருந்தாலும் சரி, சிறு வயதிலேயோ, இல்ல பார்த்தீங்கன்னா, கல்லூரி காலங்கள்லயோ தங்களுக்கு வந்த முதல் காதல மறக்கவே முடியாது. என்னைக்குமே நம்மளுடைய மனதுல அது உரமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தன்னுடைய முதல் காதலியை பற்றி ரொம்பவே ஓப்பனாக சில விஷயங்கள தன்னுடைய சக நடிகரிடம் சொல்லியிருக்காரு. யார் அந்த காதலி? அப்படி என்ன நடந்தது? என்ன சுவாரஸ்யமான விஷயத்த அவர் பகிர்ந்திருக்காருன்னு, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடன் கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்தாங்களாம் நிர்மலா. தன்னுடைய முதல் காதலி பற்றி தான் ரொம்பவே மனம் திறந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். பாட்ஷா படத்துல ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருந்த நடிகர் தேவன், ரஜினிகாந்தின் முன்னாள் காதலி குறித்து பேசியிருக்கிறார். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்கள் ஒருவராக ரஜினிகாந்த் திரை வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுத்த படம் பாட்ஷா. ரஜினி மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனாக நடித்த ரகுவரன் இன்று வரைக்குமே அவருடைய நடிப்பும் சரி பலராலையும் பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனிடையே பாட்ஷா படத்தில் முக்கிய கேரக்டர் நடித்திருந்த நடிகர் தேவன் ரஜினிகாந்த் நடித்த அனுபவம் குறித்து பேசியிருக்கார். சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற நடிகர் தேவன் சொல்லும் பொழுது உண்மையிலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படியெல்லாம் கூட அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியாக தோணும். ரஜினிகாந்துடன் நினைத்து மும்பையில் பாட்ஷா படத்துல 10 நாட்கள் படப்பிடிப்பு நடந்துச்சு. அந்த நேரத்துல தான் ரஜினிகாந்தை தனிப்பட்ட முறையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் எளிமையானவர். படப்பிடிப்பு முடிந்ததும் படக்குழுவினரை தன்னுடன் இணைந்த படக்குழு அனைவரையும் சாப்பிட அழைத்தார். ஆனால் அவரின் இரவு உணவிற்கான அழைப்பை நான் தவற விட்டுட்டேன். இந்த விருந்துக்கு நான் தாமதமாக வந்த போதிலும் ரஜினிகாந்த் என்னை வரவேற்று என்னுடன் வேடிக்கையாக பேசிட்டு இருந்தார். அப்போது அவரிடம் அவரது கடந்த காலம் பற்றி கேட்டதாகவும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத தருணங்கள் இருப்பதாக ரஜினிகாந்த் சொல்லியதாகவும் தேவன் தெரிவித்தார். பெங்களூருல பஸ் கண்டக்டராக பணிபுரிந்த போது நிர்மலா என்ற இளம் பெண் பஸ்ஸில் ஏற தன்னை கடந்து சென்றதாகவும், அவர் எம்பிபிஎஸ் மாணவி அப்படின்னும், நாங்கள் விரைவில் மாறினோம் அப்படின்ற மாதிரியாகவும் பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதாக இப்ப தேவன் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில ரஜினிகாந்த் நடித்த ஒரு நாடகத்தை பார்க்க நிர்மலாவை அழைத்தபோது, அவரும் நாடகத்தை பார்க்க வந்திருக்கார். நாடகத்தை பார்த்த அவர் ரஜினிகாந்த் நன்றாக நடிச்சிருக்கிறார் அப்படின்னும், அவர் தனக்கு ஸ்பெஷல் என்றும் நினைத்து நிம்மி அப்படி செய்ததாக ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் திரையரங்குகளில் பட போஸ்டர்கள் மற்றும் கட்டவுட்களில் ரஜினிகாந்தை பார்க்க விரும்புவதாக நிமி சொல்லியிருந்திருக்கிறாங்க. திரைப்பட கல்லூரியில் படிப்பதற்காக சென்னைக்கு வந்துவிட்டு நிர்மலாவை தேடி பெங்களூருக்கு போன போது அவரை பார்க்க முடியலையா? நான் சினிமாவில் வெற்றி பெற்ற பிறகும் அவரை கண்டுபிடிக்க முடியல. நான் சென்னைக்கு வந்தபோது என்னிடம் அதிக பணம் இல்லை. நிர்மலா தான் எனக்கு கடன் வாங்கி பணம் கொடுத்தார். குஷேலன் படத்தில் ரஜினிகாந்தின் நண்பர் தான் சென்னையில் உள்ள நடிப்பு நிறுவனத்தில் சேர உதவிய கதை திரைப்படமாக கூட எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அது அவரது காதலி நிர்மலா அப்படின்ற கேரக்டர் குறித்து எந்த தகவலுமே இல்ல. அதன் பின்னர் ரஜினிகாந்தை சந்தித்த தேவன், உங்கள் நிமியை அதன் பிறகு எப்போதாவது பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டபொழுது, நான் அதற்குள் லதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவருடைய முதல் காதல் இன்னுமே மனதுக்குள்ள ஆழமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்றதான் உண்மை. யாராலையும் நிச்சயமாக அதை மறந்து விட முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.